தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஓகே கைஸ், பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆக்சுவலி சஹோ நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 6:30. ஸோ நான் ரூம் காசு கட்டினால ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் புஃபே, கொஞ்சம் புஃபே. ஸோ ரொம்ப இல்லை, பட் லைட்டாக சாப்பிட்றதுக்கு. ஓகே, ஸோ ஏன்னா நம்ம வெள்ளனே கிளம்புறோம், அதனால தான். ஓகே கைஸ், சரி நான் சாப்பிட்டுட்டு அந்த பைக்கில் சொல்கிறேன். ஏன்னா மலை தூத்தல் போட்டு இருக்காரு, அதான். ஸோ ஓகே கைஸ், ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள். ஸோ லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் தான், கோவா. ஸோ அது மனைவியோட. ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். Hello guys, welcome to our channel. Our channel name is Mr. Giant Rider. மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பலை ஆட்ட மறந்துடாதீங்க. மக்கே ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 5. ஸோ 4 மணிக்கு விளையாட நினச்சேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஒரு ஹவர் லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கேளுக்கு போகிறோம், வீட்டுக்கு பள்ளி. ஸோ மழை வேறு தூத்தல் போட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோ தூத்தல் போடுறதுன்னு தெரில. ஓகே கை, ஓகே ஸ்டே டியூன். ஸோ கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு நான் ப்ளாக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கைங்க செட்டுங்க நிறைய பேர் இங்கே இருக்குங்க. ஸோ எல்லாம் ஹாட்ரோகிராஃபியில் லேப்பாக பண்ணிட்டு இன்னும் ஹாட்ரோகிராஃபி அடைக்கல போல். ஸோ இப்போ பாருங்க, இந்த இடம் எவ்வளோ அமைதியாக இருக்குது, பீஸாக நம்ம போகிறோம். நேற்று வரப்போ எவ்வளோ ஜேமாக இருந்துச்சுங்களா இந்த இடம். ஸோ ராயா மோடு ஆக்டிவேட் ரெடி, ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ராயா. ஸோ ஸ்மால் விஷஸ் டு எவ்ரி ஒன் ஹூ ஹேவ் செலிப்ரேட்டிங் Hari Raya. Selamat Hari Raya Maha Zahir dan Batin. ஓகே, யாரும் இல்லை, நம்ம மலேசியா மக்களே வந்து ஒற்றுமை தானே. மலாய்க்காரவங்க, சீனவங்க, தமிழவங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே, எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறது தான் நம்ம. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் Selamat Hari Raya Maha Zahir Batin. பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. ஸோ காலையில் சஹூர் டேக்கு பண்ணோம், ஏன்னா நம்ம வெளியாக விளையாடுறனால. ஸோ ஓகே, கொஞ்சம் லைட்டாக நாசலுமா மற்ற ஐட்டெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிடணும்ல. ஸோ சாப்பிட்டு தான் இப்போ வெளியே வரேன். ஆனால் மழை தூத்தல் போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம அப்பா முருகன் நுப்பாட்டினா நல்லாயிருக்கும். ஸோ வேண்டிக்க வேண்டிதான். என்ன பண்ண, நல்லா கோப்ரோ எல்லாத்தையும் கழட்டி வைக்கணும். ஒண்டியாக சூழல் வந்ததுன்னா வேறு கணக்கு. ஒய்ஃப் வராங்க, ஸோ அவங்களும் நலைவாங்க. ஸோ ஆக்சுவலி நேற்று அவங்களுக்கு பிறந்த நாள், காலாட்டி முடியறதுக்கே ராத்திரி மணி 11:30 ஆச்சு. ஸோ அதோட நம்மளும் கேக்கு கடை ரொம்ப கிடைக்கல, தேடி பார்த்தா கிடைக்கல. ஸோ அதனால் வந்து வாட்டுடு விஜய் நான் கொஞ்சம் ஹைவேல ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ ப்ளாக் பண்ணுறேன். ஏன்னா இது ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் விடிஞ்ச பிறகு நான் வ்ளாக் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேயா? அதெல்லாம் ஹாப்பர். ஸோ மழை பெய்ஞ்சிக்கிட்டே இருக்குது, தூத்தலாக ரோடு வெட்டாக இருக்குது. ஸோ நான் வேகமாகவும் போகல, ஒரு மினிமம் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். நம்மளை நம்பி ஒரு ஜீவன் பின்னால் உட்காந்துருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹார்பர், அந்த ஜாமான்லாம் வந்து இறக்குறது இடம். ஸோ உட்காருக்கு காலையிலே. ஆனால் காலையிலே பாருங்கள் எவ்வளோ காடி இருக்குன்னு, இப்படி சுற்றி காடி. கடை போலை இது எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ நான் திருப்பியும் செக் பண்ணிவிட்டு கீழே போடுறேன் எத்தனை கிலோமீட்டர்னு. வாய்ஸ் வருதானு தெரில. ஹார்பர் பாருங்கள், அதான் ஹார்பர். கேட்க மழை பெய்யுது, நான் கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கிறேன்.
நம்மளுக்கு இன்னும் ஒரு 338 கிலோமீட்டர் 360 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் 3.5 hours பிடிக்குது. ஓகே, மழை கொஞ்சம் வேகமாக தான் பெய்யுது. தூத்தல் முருகா அப்பனே. நான் பிட் ஸ்டாப்பில் நிப்பாட்டும் போது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபோக்கஸ் ஆன் த ரோட். மழை எவ்வளோ வேகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நான் வேகமாகவும் போக முடியல. ஸோ நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கோப்ரோ கட்டி உள்ளுக்கு வச்சிருவேன். ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour நான் ஓட்டிகிட்டு வரேன். மழை நிற்கவே இல்லை, வேகமாக தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த 6 நாள் நொப்பாடிட்டு என்ன ஃபியூல் பண்ணிவிட்டு கோப்ரோ கட்டி உள்ளுக்கு வச்சிருவேன் நினைக்கிறேன். ஓகே காய், அப்படி மழை எல்லாம் நின்று பிறகு கொஞ்சம் வெயில் வந்த பிறகுன்னா அப்புறம் நான் ப்ளாக் பண்ணுறேன். விடிச்சிடட்டும் போத பாருங்க, மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஓகே ஓகே காய், அப்படியே பாருங்க. மணி வந்து 7:13 விடிய போகுது, விடிஞ்சிட்டு இருக்கு ஸ்லோவாக. அப்படியே இந்த பனிமூட்டத்தை பாருங்க, அந்த மலைகளை வந்து அப்படியே மரவலாக மறைச்சி அந்த மேகங்கள் நடக்கிற அந்த பனிமூட்டம் அப்படியே அந்த மேகங்கள்லாம் சேர்ந்து அந்த மலையை மறைச்சி அப்படியே ஒரு மாதிரியா ஸ்காய். எனக்கு எப்படி இது பண்ணல, ஆனால் அவ்வளோ அருமையாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் செம்ம வியூ, அல்டிமேட்டாக இருக்குது. அங்கே பாருங்க, அப்படியே அந்த வியூவை பாருங்க. நாங்கள் தெரிஞ்ச சூரியன் லேசாக ஒரு orange கலரில் உதிக்குது பாருங்க. மலையை பாருங்க, மலை பனி. ஸோ குண்டாத அங்கே போகும்போது அந்த மலை அந்த இது போணுச்சு, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அல்டிமேட்டாக இருக்கு. அது செம்மையா இருக்கு. அழகா இருக்கு. பாருங்களேன், மேகமூட்டம் அவ்வளோ அழகா இருக்கு. பாருங்க, அந்த அல்டிமேட்டா இருக்கு. ஆனா மழை தான் லேசா தூரிட்டு இருக்கு. அடுத்தது இன்னும் பிஸ்டா நிப்பாட்டில் இன்னும் 69 கிலோமீட்டர் என்ன ரேஞ்ச் காமிக்குது. ஸோ நிப்பாட்டணும். மணி இப்போ எத்தனைம்மா 7 அத்தனை 5:05 கிளம்பணுமா? 6:05 2 hour ஓட்டு வந்துட்டோம். ஏன்னா அந்த ஐலேருந்து வெளியாகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 1008 டிராஃபிக் லைட்டு. அதனால தான் வேறு பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை டிராஃபிக் லைட் இருக்குன்னு. ஸோ அதனால தான். ஓகே காய், நான் போயிட்டு அடுத்த பிட் ஸ்டாப்பில் நிப்பாட்டிட்டு என்ன ஃபியூல் பண்ணணும் அப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே காய், கொஞ்ச நேரம் ஒரு ஸ்டாப்பு. கேமரா ஆன் பண்ண முடியல. நான் அந்த த்ரோவும் காட்டலாம் நினச்சேன், ஆன் பண்ண முடியல. அதை நிப்பாட்டி கேமரா பேட்டரி கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு இது இப்போ இன்னும் ரேஞ்ச் 50 கிலோமீட்டர் காமிக்குது. பம்ப் ஸ்டேஷன் இருக்கணும். ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. ஓகே, டாய்லெட் பிரேக்லாம் போயாச்சு. ஸோ தண்ணி நம்மளுக்கு ஃபியூல் பண்ணியாச்சு. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், ரைட் பண்ணுறப்ப என்றைக்கும் டீஹைட்ரேட்டாக இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு இன்னும் 2 hours ரைட், 200 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ மணி வந்து 8:16. ஸோ நம்ம ஒரு 10 to 10:30 நம்ம சேர்ந்துருவோம். ஓகே, ஸோ இப்போ மழை நின்றுச்சு. ஹோப்ஃபுல்லி ஏன்னா ரோடு கொஞ்சம் வெட்டாக இருக்கும், அதனால தான். ஏன்னா எல்லாம் பைக் சேர்றாங்க, அதனால தான். ஸோ ஓகே ஓகே போகலாம். So back on the bike and on the road. So okay lah, என்ன ஃபுல்லி அடிச்சாச்சு. ஸோ இப்போ மாலை தூத்தில் போட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ 390 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடலாம் நம்ம. ஓகே ரைட்டு, எண்ணெய் அடித்தாச்சு. நம்மளுக்கு மெயின் எண்ணெய் தான். ஓகே, ஸோ யார் இந்த வீடை பார்க்குறீங்களோ
லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, அப்படியே கைங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மெயின் திங் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்மில் டிங்குன்னு ஆட்டாமல் போயிடாதீங்க, அதை மறந்துடாதீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் அதை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. எதையும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சார்ஜஸ் ஒன்றுமே இல்லை. நான் போட்டேன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மோஸ்ட்லி எவ்வளோ வியூஸ் பார்க்குறாங்களோ அதில் வியூஸ் வந்து அந்த வீடியோ வந்து வைரலாக போகும். ஓகே, திருப்பி மழை பெய்கிறாங்க. மலை பகவன் அப்பா முருகா நல்லபடியாக வீடு. அம்மா யாராக இருந்தாலும் காப்பாற்றுமா அந்த ஆம்புலன்ஸில். அப்பா தாய் பராசக்தி. ஓகே ஓகே, உங்களுக்கு ஓடிடலாம். 10:30 மணிக்கெலாம் போயிடலாம். ஸோ ஓகேலா, இதோட ஓடிடலாம். ஏன்னா இப்போ எல்லாமே ஏறுவாங்க மேலே, எல்லாம் பாலை பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் போயிட்டோமா ஜேமாக இருக்காது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர், ஏன்னா போசா டைம்னால நிறைய பேர் பாலை கம்பம் பண்ணிவிட்டு திருப்பியும் பாலை பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் சண்டே போசாலா. நெக்ஸ்ட் வீக் வந்து ராயா ரெடி. ஸோ அதனால தான் ஸோ ஃபேமிலியோட எல்லாம் வெள்ளிக்கிழமை. ஏன்னா ஆக்சுவலி அதாவது ஜுமாத் தராகி உந்து போசான்னுவாங்க. ஓகே, மாலாம் ஜுமாத் தராகி உந்து போசான்னுவாங்க, ஜுமாத் தராகி. ஸோ அதனால் எல்லாம் வந்து பாலை கம்பம் பண்ணிவிட்டு இன்றைக்கி திருப்பியும் அவங்க டெஸ்டினேஷனை நோக்கி போயிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாம் ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளே நம்ம ஓடிடணும். அப்படியே பின்னால் இப்போ சைன் போர்ட் இருக்குது. ஓகே, அப்படியே பாருங்கள் முன்னுக்கு. இன்னும் வெயில், சூரிய பகவான் இன்னும் வரல. கொஞ்சம் எட்டி பார்த்தாட்டா நல்லாயிருக்கும். அவருக்கு ஒரு நன்றியை போட்டு கும்பிட போட்டுட்டு போகலாம். ஓகே, உழுபர் ஸ்டாப்பு. ஸோ ஒரு ஸ்ட்ரெச்சு 100 கிலோமீட்ரு எங்கேயும் பாட்டில் 1:07 ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சுட்டு வந்தேன். ஸோ நம்மளுக்கு இன்னும் 92 கிலோமீட்டர் 1 ஹவரு. உழுபெண்ணமா அவங்க நுப்பாட்டிட்டு இப்போ வெளியே வரும். ஸோ டாய்லெட் பிரேக் போயிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு இப்போ வெளியே வரும். ஓகே, கிளம்புவோம். ஸோ நிறையா பேர் இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே காய்ஸ், நம்மளுக்கு இன்னும் ஒரு 1 ஹவரா 10:30 போய் சேர்ந்துடும் நினைக்கிறேன். ஸோ 91 கிலோமீட்டர். ஆனால் எண்ணெய் ஊற்றணும். முதல்ல எண்ணெய் ஃபுல் டைம் அடித்தேன். இப்போ 100 கிலோமீட்டர் தான் போக முடியும். ஸோ சரியாக இருக்கும் நம்ம வீட்டாண்ட போய் அடிச்சது. ஓகே காய்ஸ், இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு நான் ப்ளாக் பண்ணுறேன். ஐம் கான்சன்ட்ரேட்டட் டு ஆன் த ரைட். ஸோ நம்ம வந்து இதோ நம்ம பார்டர் வந்தாச்சு. Burnham Jayava border. So yes, this is Burnham Jaya. Okay, நம்மளோட இந்த ஸ்லேங்கரோட இது கிரபாங் உத்தாரோட இது. ஓகே, நம்ம சூரிய பகவான் வந்துட்டாங்க. அவருக்கு ஒரு நன்றி போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரெச் அடிப்போம். ஓகே காய்ஸ், நம்ம சேஃபாக வந்துட்டோம். ஓகே, நம்மளுக்கு இன்னும் ஒரு 17 கிலோமீட்டர் வீட்டுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 21 கிலோமீட்டர் 10 minutes ஃப்ரம் ஹியர். ஏன்னா நான் போயிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். ஸோ இதோட vlog எண்ட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ guys என்ஜாய் த vlog. ஸோ அடுத்த ரைட் அனுப்பிச்சு வந்து நான் vlog பண்ணுறேன். ஓகே, ஸ்டே tuned guys.
மறக்காமல் நம்ம சேனல் பேர் மிஸ்டர் ஜாயின் ரைடர். மறக்காமல் லைக் பண்ண மறந்தாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்தாதீங்க, ஷேர் பண்ண மறந்தாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் சிம்பளையும் ஆட்டம் மறந்துடாதீங்க மக்கே. Stay tuned and peace out. Bye.